பார்த்திப் பட்டேல் ஐபிஎல்ல 6 டீம்களுக்கு ஆடி இருக்காருங்க. 2008ல இருந்து 2019 வரைக்கும் அவரோட கரியர்ல அவர் கூட ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் இறங்குனவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா மேத்யூ ஹெய்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிக்கர் தவன் 15க்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே கலர்ஸ்ல எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பரா இல்லாம அவுட்ஃபீல்ட்ல ஃபீல்டிங் செஞ்சு பார்த்த அரிய காட்சியெல்லாம் 2008 2009ல அவருக்கு கையில் ஒரு சின்ன காயம் பட்டப்போ சிஎஸ்கே ரசிகர்கள் பார்க்கறதுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சமயத்துல சிஎஸ்கேவோட விக்கெட் கீப்பரா பார்த்திப் பட்டேல் தான் இருந்தாரு. 2013வது வருஷம் எஸ்ஆர்ஹெச்சுக்காக அதிகபட்ச ரன்கள் அடிச்சவங்க பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா மேல ஷிக்கர் தவன், அடுத்த இடத்துல பார்த்திப் பட்டேல் இருப்பார். ஆக்ஷன்ல நம்ம டீம் நம்மள பிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கார். ஆனா அந்த டீம் அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஏன் சார்னு சொல்லிட்டு கோச் கிட்ட போய் கேட்டா, தம்பி T20க்குலாம் நீ வேலைக்கு ஆக மாட்டா, போய் வேலையை பாருன்றார். ஸோ இது நடந்து முடிச்சு 2வது வருஷம் மும்பை இந்தியன்ஸுக்காக 2015ல் பார்த்திப் பட்டேல் ஆடிட்டு இருக்காரு. ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட்டு உள்ள போறதுக்கு எஸ்ஆர்ஹெச் அடிச்சு தம்சம் பண்ணு மும்பை இந்தியன்ஸ். அந்த டீமுக்கு எதிராக ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம இந்த ஆட்டம் போதுமா குழந்தைன்னு கேட்கிற மாதிரி அவங்க டக் அவுட்டே பார்த்து ஒரு செலிப்ரேஷன் போட்டு தக்லைஃப் பண்ணாரு பார்த்திப் பட்டேல். அந்த ஒரு வருஷம் மும்பை டீம் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு பார்த்திப் பட்டேலோட பங்களிப்பு ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அவரு நம்பிக்கையை வைக்கிறது ஒரே ஒரு விஷயத்த மேலதான். 15 வயசுல கிட் பேக்கை தூக்கிட்டு தன்னந்தனியா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்காந்து அகமதாபாத்ல இருந்து பூனே வரைக்கும் 12 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்தியா ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண காலகட்டத்திலிருந்து இப்போ குஜராத்தோட பேட்டிங் கோச்சா நிற்க பாருங்க, இந்த காலகட்டம் வரைக்கும் அதீதமா அவர் நம்பிக்கை வைக்கிறது அவரோட கடின உழைப்பு மேல. டேலண்ட் உங்களுக்கு ஒரு 50% வாய்ப்பு கொடுக்கும். ஆனா 100% ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு சான்சஸ் கொடுக்கும். இந்த ஐபிஎல் ஓஜி அதை நம்புறாருங்க.